ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபலக். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடரு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் பாதாம் ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ஸோ பாதாம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூணாவது இன்க்ரீடியன்ட் என்னென்னா வால்நட். அதுவுமே வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாலாவது இன்க்ரீடியன்ட் வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். அதையுமே வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து அஞ்சாவதாக வந்து நான் ரா பீனட்டு எடுக்கலை, ரோஸ்டட் பீனட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ரா பீனட் எடுத்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த ரா ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வந்துட்டு ரோஸ்டட் பீனட்டே மோஸ்ட்லி வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதையுமே நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரா பீனட் எடுத்திங்கன்னா அதை நல்லா வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நான் பொரிகடலை அதுவுமே 100 கிராம், நெடக்கடலையுமே 100 கிராம், லாஸ்ட்டில் வந்து பூல் மக்கன்னா இதுவுமே வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் பாதாம் எடுத்திருக்கேன். மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 100 கிராம் தான். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ராகி சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, நம்ம அரைச்சி வச்சிருந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதுவுமே 1.5 ஸ்பூனு, 1.5 கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் விழுகாத அளவுக்கு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி செவ்வாழை வாழைப்பழம் இருக்குல்ல, அதை ஒன்று எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஆறின பால் அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் காலையில் ட்ரிங்காக கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபலக்கை.